போன 2 வாரமா வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும், குறையும். திடீர்னு ஸ்னோ வரும், மழை வரும், வெயில் அடிக்கும். இந்த மாரி மாறி மாறி இருந்துச்சு. ஸோ அந்த டெம்பரேச்சர் ஜம்ப் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நாள் -15 டிகிரி இருக்கும். அடுத்த நாள் +10 டிகிரி இருக்கும். அந்த மாரி இருந்ததால ரொம்ப உடம்பு வந்து தாங்கல. ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. கோல்ட் அண்ட் காஃப் வந்து வீட்ல எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஸோ அதனால் டின்னருக்கு வந்து ஒரு 1 பாட் ரசம் ரைஸ் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம கேட்ரிங்கில் வந்து என்ன தான் ட்ரேவாக பிரியாணி செஞ்சுருந்தாலும் இந்த உடம்பு முடியாத டைமில் ரசம் சாதம் வைக்கிறதே ரொம்ப மலைப்பாக தான் இருந்துச்சு. இதை விட சிம்பிளான ரெசிபி வந்து நமக்கு கிடைக்காது. அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் வாய்க்கும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 பாட் ரசம் சாதம் தான் நான் வச்சுருந்தேன். இதை நாங்கள் வந்து ரெகுலராக செய்ய மாட்டோம். இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதப்போ எப்பயாவது ரேராக 1 ஆர் 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ ரசம் சாதம் கூடவே இந்த கரண்டி ஆம்லெட் அது வந்து செஞ்சுருந்தேன். சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா அந்த இரும்பு கரண்டியில் வச்சு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இருக்கிற கரண்டியை வச்சு அந்த கரண்டி ஆம்லெட் செஞ்சு ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்டாச்சு. பட் அந்த உடம்பு சரியில்லாதப்போ இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதே நமக்கு வந்து ஒரு தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். மற்றபடி பெருசாக எதுவும் சாப்பிட்றதுக்கு வந்து அப்போ தோணாது. இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் வந்து எந்த ஆர்டருமே எடுக்கல. ஏன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ முடியல. ரம்ஜானுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக கொடுக்கறதுக்கு ஒரு 10 சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ஒரு சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் வந்தும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து எப்படியாவது அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இந்த 10 சீரக சம்பா சிக்கன் பிரியாணியும் செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி அவங்க வந்து நமக்கு ரிவ்யூவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க.